அந்த ஹீரோ வந்து கஷ்டப்படுற மாரி காமிக்கல. ஏன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. அதுக்காக ஒரு ப்ராசஸ் வந்து அது எவ்வளோ ஒரு மாரி நம்மளுக்கே தோணுதுல எவ்வளோ மென்டல் டார்ச்சரா இருக்கும்னு தோணுது. ஆனா இவங்க அதெல்லாம் காமிக்கல. ஒரே ஒரு சீன் காமிச்சாங்க. அது பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா, அவர் வந்து கம்பெனில வந்து தூங்குறாரு. பின்னாடி ஹலோ நண்பர்களே! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து ஆண் பாவத்த பத்தி பேச போறோம். அதாவது ஆண் பாவம் அந்த படம் வந்துச்சுல்ல, ஸோ அத பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரீல்ஸ்லலாம் வந்து ஒல்லியா ஒரு ப்ரோ உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, அத வந்து உடனே எக்ஸிக்யூட் பண்ணிடுவான். நைட்டா இருந்தாலுமே டக்குனு வந்து அத ரெக்கார்டிங் போயிடுவான். ஏன்னா வந்து அந்த ஐடியா வந்து அ அதே டைம்ல வேற ஒருத்தர் வரவும் சான்ஸ் இருக்குன்ட்டு அவர் வந்து அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஐடியா வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து காத்துல வர மாரி. அது எனக்கு வரும்போதே இன்னொருத்தருக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இந்த வருஷம் பார்த்தா, இந்த நம்ம தமிழ் டைரக்டர் எல்லாருக்குமே வந்து ஒரே ஐடியா வந்திருக்கு. அதாவது ரியாலிட்டிய வந்து அப்படியே படமா எடுக்கிறது அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து ரியாலிட்டின்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா வந்து கஷ்டத்த வந்து காமிக்கிறது அப்படின்ட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா, இந்த மாரி குடும்பஸ்தான், 2 பிஹெச்கே அதுக்கப்புறம் வந்து பறந்து போ, ஆ தலைவன் தலைவி இந்த மாரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒண்ணு அதுக்கு அந்த காரணமா இருக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம வந்து இந்த மாரி டைரக்டர்லாம் கலாய்ப்போம்ல. என்னடா இந்த சீன் வந்து ரியாலிட்டியாவே இல்ல அப்படின்னு நினைப்போம்ல. அதனால இவங்கலாம் குரூப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இவனுங்க என்ன படம் எடுத்தாலுமே ரியாலிட்டியா தான் சொல்றாங்க. அதனால ரியாலிட்டிவே படமா காமிச்சிருவோம் அப்படின்ட்டு எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதே வரிசையில வந்தது தான் வந்து இந்த ஆண் பாவம். ஆனா ஆண் பாவம் வந்து அந்த அளவுக்கு ரியாலிட்டியா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்த படத்தெல்லாம் பார்த்தா ஏன்டா வாழ்றோங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா பறந்து போக பார்த்தா இதை மாதிரி பிள்ளையெல்லாம் பிறந்தா எப்படி வளர்க்குறது அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பிஹெச்கே பார்த்தா என்னடா வீடு கட்டுறது வந்து இவ்வளோ கஷ்டமா இருக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தலைவன் தலைவி குடும்பத்தை அதெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி ஆள்லாம் வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது எனக்குலாம் ஒரு கஷ்டம்னா ஏதாச்சும் ஒரு படத்தை போட்டு சரி அந்த வேர்ல்டுக்குள்ளே போனால் ரிலாக்ஸாக இருக்குமே அப்படின்ட்டு அதை மாதிரி நினைக்கிற என்னை போல் ஒருவன் அந்த மாதிரி தான் நீங்களும் நினச்சிங்கன்னா அதை மாதிரி நினைக்கிற உன்னை போல் ஒருவன் நாங்களாம் எங்கேயா இதை மாதிரி படம் எடுத்தீங்கன்னா ரியாலிட்டிலேருந்து வெளில வர்றது எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி படம் பார்க்கவே வரோம். பார்த்தா அங்கேயும் பார்த்தா ரியாலிட்டி ரியல் அந்த ரியாலிட்டியை பார்த்தா ஏற்கனவே டிப்ரெஷன் ஆகி தான் படத்தை பார்க்க வரோம். படத்துலேயும் இந்த மாதிரி காமிச்சிங்கன்னா நாங்களாம் எங்கேயா போகிறதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த வருஷம் நடிச்ச டாப் ஹீரோ அவங்க படமே பார்த்துட்டு போயிடலாமா தோணுச்சு. ஏன்னா அது வந்து ரியாலிட்டி இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனால் இதெல்லாம் ரியாலிட்டி காமிச்ச ஒரு கஷ்டம். என்ன பண்ணுறது, அவங்களெல்லாம் ஒரு ஐடியா வந்துருச்சு நம்மள இந்த வருஷம் செய்யணும்னு வந்துருச்சு. இது வந்து அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. அடுத்த வருஷம் அந்த வடிவில் கமல வரும்போது நான் ஊரை விட்டே போறேங்கிற மாதிரி சினிமா பார்க்கறதே விட்டுற வேண்டியதுதான். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரியாலிட்டி காமிச்ச மாதிரி தெரில. சில விஷயம் ரியாலிட்டியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரியாலிட்டி காமிக்கணும்னா நீங்கள் வந்து ஆண் பாவம்னா அந்த கஷ்டத்தை காமிக்கணும். இவனுங்க வந்து அந்த ஹீரோ வந்து கஷ்டப்படுற மாதிரி காமிக்கல. ஏன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. அதுக்காக ஒரு ப்ராசஸ் வந்து அது எவ்வளோ ஒரு மாதிரி நம்மளுக்கே தோணுதுல எவ்வளோ மென்டல் டார்ச்சராக இருக்கும்னு தோணுது. ஆனால் இவங்க அதெல்லாம் காமிக்கல. ஒரே ஒரு சீன் காமிச்சாங்க. அது பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா அவர் வந்து கம்பெனியில் வந்து தூங்குறாரு பின்னாடி பின்னாடி வந்து ஒருத்தவங்க எழுப்பி விடுறாங்க. அதுவும் அது அங்கேயாச்சும் ஒரு சீன் மாதிரி வச்சுருக்காங்க. ஹெச்ஆர் வந்து கூப்பிடுறாங்க. சும்மா அந்த இதில் தானே ஒரு ஷாட்டில் சும்மா காமிச்சிக்கலாம். ஏதாச்சும் திட்டுறாங்க அதை மாதிரி காமிச்சிக்கலாம். அதனால இல்லை, தூங்குறாரு ஒருத்தவங்க வந்து எழுப்பி விடுறாங்க. சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ஏஞ்சி அவ்வளோ கஷ்டம் தான் படுறாரு. வேற எதுவும் படுற மாதிரி இல்லை, ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்க மாதிரி காமிக்காங்க. டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் வந்து நிறைய கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. ஆண் பாவம்னு வச்சுக்கிட்டு அந்த இதை வந்து பொண்ணு சைடு காமிக்கிற மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க சொல்ற ரீசன் எல்லாமே ரொம்ப ரொம்ப வந்து 90s அந்த அந்த இதில் சொல்ற ரீசன் மாதிரி இருக்கு. நீங்க வந்து இதை மாதிரி ரீசன் சொல்லணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அந்த ஹீரோ கேரக்டரை வந்து அவன் வந்து உள்ளூர்ல இருக்கிற மாதிரி காமிச்சா நான் வந்து உள்ளூர்ல இருக்கவங்களுக்குலாம் அது மாதிரி மென்டாலிட்டின்னு சொல்ல வரல. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயினா அவன் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஏன்னா வெளியூர்லேருந்து நிறைய பொண்ணுங்க வந்து அங்கே வரும். வெளியூர்லேருந்து நிறைய பசங்க வருவாங்க. ஸோ எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் கூட பண்ணுவாங்க. அவங்க பார்க்கும் போதே அவங்க ட்ரெஸ் போடுறது அதெல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும்ல. சரி இத்தனை பேர் விதவிதமாக ட்ரெஸ் போடுவாங்க. சில பேர் ஸ்லீவ்லெஸ் போட்டுருவாங்க, சில பேர் ஜீன்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து அவங்களோட இஷ்டம். அதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு ஐடி எம்ப்ளாய்க்கு வந்து அவன் எப்படி இருந்தாலுமே அப்கிரேட் ஆகிருப்பான். எப்படி சொல்கிறான்னா நான் ஒரு 6 மாதமாக போகும்போது இப்போ ஏன் உள்ளூர்லலாம் என்னால் அந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் போடுறவங்க பார்ப்பேன். ஆனால் நிறைய பேரை பார்க்க முடியாது. ஸோ அங்கே போகும்போது நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் போடுறவங்க ஜீன்ஸ் போடுறவங்கலாம் பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் வைக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும். நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாதுன்னு பேசுறீங்கன்னா அப்போ அவன் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயர் கூடாது.
அவனை வந்து இப்போ ஊர்ல ஏதாச்சும் தொழில் பண்ணிட்டு இருக்கான் அத மாதிரி காமிக்கலாங்க. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மையா இருக்கும். இவனை வந்து ப்ராக்ரஸ் ஆகுற மாதிரி காமிக்கிறீங்க, ஐடி வேலை பார்க்குற மாதிரி காமிக்கிறீங்க. ஆனா அவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா சும்மா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிற மாதிரி இருக்கு. கடைசியில வந்து கேட்டா எங்க அம்மா அப்பாவை பார்த்து வளர்ந்த, தங்கச்சியை பார்த்து வளர்ந்த அது மாதிரி சொன்னபோது, நான் ஐடி போகும்போது அங்கேயும் இருக்காங்கல்ல நிறைய பேர். அவங்கள பார்க்கும்போதும் அவங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்க்கும்போதும் அது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும்னு தெரியுது. ஏன்னா அங்க யாரும் அவ்வளோ புடவை கட்டிட்டு வாங்கல. அவங்களுக்கு சுடிதார் போடுறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டு வராங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க சொல்றது எவ்வளோ இதா இருக்கும். நீ வந்து இந்த சட்டை தான் போடணும், அந்த சட்டை தான் போடணும். சஜஷன் வேணா குடுப்பான். இது உனக்கு நல்லா இல்ல, நீ அது போடுன்னு வேணா சொல்லலாம். அது இல்லாம நீ இதான் போடணுன்ட்டு யாரும் வற்புறுத்த முடியாது. கடைசியில பார்த்தா அது வந்து நம்ம சாய்ஸ் தான். நம்மளுக்கு எப்படி நீ எப்படிடா சொல்லலாம்னு தான் தோணும். அதே மாரி அவங்க ஒரு லேடீஸ சொல்றதும் அது வந்து தப்பு தான். ஆனா இவங்க வந்து ரொம்ப பின்னோக்கி போன மாரி இருக்கு. இந்த மீம்லலாம் போடுவாங்கல்ல, அ இட் இஸ் எவால்விங் பட் இட் இஸ் எவால்விங் பேக்வர்ட்ஸ் அந்த மாரி இருக்கு. ஏன்னா கால் மேல கால் போடுறது இதெல்லாம் அந்த இந்த சீனை பார்த்தாலே எனக்கு வந்து சிரிப்பு தான் இருந்துச்சு. அந்த என்ன ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க. அங்க பாத் அங்க பார்த்தா அந்த பெரியவனலாம் இந்த பொண்ணை பார்த்து உட்காந்து பேசியிருப்பாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சிங்கமுத்து வந்து ஓவியாவை பார்த்து அப்படியே திரும்பி உட்காந்துருக்கான். அத மாரி இப்படி திரும்பி உட்காந்துக்கிட்டு எல்லாம் அந்த பொண்ணை பார்த்து பேசியிருக்காங்க. அப்படி பார்த்தா அவனுக்கு மேல தான் தப்பு. அது ஒரு ட்ரெஸ்ஸு. அதுக்கு வந்து நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணதில்ல. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் கேரக்டர். அந்த கேரக்டர வந்து இதுக்குன்னே வச்சுப்பாங்க. ஏன்னா வந்து குட் நைட்லயும் வந்து அவங்க மருமகள வந்து என்ன இது மாரி ட்ரெஸ் போடுறா அப்படிம்பாங்க. அதே மாரி இங்கேயுமே என்ன இவங்க ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்க அது மாரி சொல்றாங்க. அதுக்குன்னே அந்த கேரக்டர வந்து இத மாரி சொல்லணுன்னே இத வந்து ஹையர் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயம் சொன்னான். இந்த மாரி ஐடி கம்பெனிக்கு ஷூ போட்டு போயிட்டு அதனால எங்க ஃபங்க்ஷன் போனாலுமே ஷூ போட தான் தோணுது. ஸோ அதே மாரி அவங்களுக்கும் வந்து இப்போ ஸ்லீவ்லெஸ் போடுறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து அது வந்து கம்ஃபர்ட்டா வரும். அது வந்து இப்போ நம்மளுக்குமே சில ட்ரெஸ் போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடுறதுக்கு வந்து பிடிக்கும். அது மாதிரி அவங்களுக்கு பிடிக்கணும்னா அதை அப்படியே விட்டுணும் அவங்க போட்டு போறாங்கட்டு. அதை வந்து ஒரு இதாக எடுத்துட்டு வர்றது வந்து ஆண் பாவம்னா எவ்வளோ அதை வந்து ஒரு டைவர்ஸுக்கான ஒரு ரீசன் மாதிரி கொண்டு வரது வந்து அது பார்க்க வந்து அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்லா இல்லை தான் அது. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஹீரோன்னு காமிக்கிற இது என்னன்னா டைவர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காமிக்காங்க. ஹீரோவை பார்த்தா அவர் கஷ்டமே பண்ணல. இவங்கள பார்த்தா இவங்க வேலைக்கு போகிறாங்க. அந்த கேரக்டர் வந்து படிச்சிருக்காங்க என்னன்னு தெரியல. ஏன்னா 12th ஒரு அட்டம்ப்ட்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன படிச்சாங்கன்னு தெரியல. ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. இது ரேப்பிடோ ஓட்டுற மாதிரி ஏதோ ஒரு மசாஜ் வச்சு ஏதோ ஏதோ ஒரு பார்லர்ல வந்து ஒர்க் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணி நல்ல நிலைமைக்கு வர மாதிரி தெரியல. அங்கேயும் வந்து எப்படி காமிக்கிறாங்கன்னா அவங்க வந்து திட்டு வாங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸோட விலைய பார்க்குறாங்க. அது வந்து அதிகமா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த ஹீரோ கேரக்டர் நம்பி தான் இந்த பொண்ணு இருக்கணும். அத மாரி வந்து ஒரு கேரக்டர இவங்க டிசைன் பண்ணாங்க. இப்ப கடைசியில அந்த பொண்ணு சேர்ந்ததுக்குமே இது ஒரு காரணமா இருக்குமா அப்படின்ட்டு தோன்ற மாரி இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணால எதுலயுமே வந்து அந்த வேலையிலயும் நல்லா இருக்க மாரி தெரியல. பணம் இல்ல, ட்ரெஸ் வாங்க முடியல. ஸோ அதனால வந்து இவன வந்து சரி டைவர்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு இவன் கூட போயிடுதா? அத மாரி வந்து நினைக்க தோணுது. வேணுக்குன்னே அது வந்து இன்டென்ஷனா வச்சாங்களா? இல்ல எதார்த்தமா நடந்துச்சா? இன்டென்ஷனா வச்ச மாரி தான் தெரியுது. இல்லைன்னா ஏன் அந்த சீன்லாம் வைக்கப்பாங்க. ஸோ அத மாரி தோணுச்சு. இப்போ எனக்கெல்லாம் ஏதாச்சும் சொன்னோன்னா இந்த டென்ஷன்லாம் இருந்துச்சுன்னா படம் பார்க்கறது. இன்னொன்று வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, WWE கேம் வந்து லேப்டாப்பில் இருக்கும். அந்த பெயின் ஹியர் கம்ஸ் த பெயின் இருக்கும். அதில் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தோன்னா நம்ம ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு எய்த்தாப்பில் இருக்க கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் நடிக்கிட்டு போட்டு நம்ம மேலே இருக்குது அவங்க மேலே இருக்க வெறியெல்லாம் அந்த கேரக்டர் மேலே இறக்குறது. ஸோ அது மாதிரி இந்த கதை எழுதினவருக்கு அது மாதிரி ஏதாச்சும் கடுப்பு இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த லேடிஸ் கேரக்டரு அந்த எல்லாத்தையும் மேலேயுமே அவருக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கிற மாதிரியே தெரியுது அந்த படம் பார்க்கும்போது. இந்த படத்துலயே வந்து உண்மையான ஆண் பாவம்னா ஒரு கேரக்டர் வரும். ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி இந்த என் ஒய்ஃப் வந்து இவங்க கூட தான் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து எதுக்கு நான் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அது மாதிரி. அதுக்கு வந்து அந்த போலீஸ் கேரக்டர் வந்து ஆமாட்டா வேணும்னா நீ கொடுத்து தான் ஆகணும் அது மாதிரி சொன்னோம். இவன் தான் ஒரிஜினல் பாவம். இவனை காமிக்காம வந்து இன்னொருத்தர் கேரக்டரை ஜாலியா இருக்க கேரக்டரை வந்து கூப்பிட்டு வந்து அவரை வந்து பாவமா காமிக்கிறது வந்து ஜாலியா கேரக்டர்னா அந்த இந்த சொல்றான். அவர் ஐடி வேலை பார்க்குறாரு. அவன் அந்த டைவர்ஸால ஒண்ணுமே ஆக போற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கு. ஸோ அதை காமிச்சிட்டு நீங்க ஆண் பாவம்னு சொல்றது வந்து அது வந்து சரியா புரியல. இந்த கேரக்டர் நீங்க டெவலப் பண்ணிருக்கணும். இதை மாதிரி ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணியிருந்தா அது வந்து இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்க மாதிரி இருந்திருக்கும். இன்னொன்று வந்து என்னன்னா அந்த போலீஸ் கேரக்டர் வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் இவனை திட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஹீரோ வந்து லைட்டா அழுதோடனே அவங்களுக்கு வந்து மனசு இறங்குது. ஏன்டா ஃபர்ஸ்ட் அவ்வளோ கதறான். இது மாதிரி ஒய்ஃப் வந்து இன்னொருத்தனோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதறான். அவனுக்கு மனசு இறங்க முடியும். இவர் லைட்டா கண்ணு கலங்கினோடனே இவர் ஹீரோ கேரக்டருக்கு வந்து கண்ணு கலங்கி
விடுப்பா விடுப்பா இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குப்பா அது மாதிரி சொல்கிறாங்க. அவன் அவன் வெளில இருந்துட்டு பார்த்தா எப்படி அதுக்கு பஸ்ஸு வந்த கேரக்டர் வந்து வெளில நின்று பார்த்து கை தட்டான். சபா சபாத்துக்கிற மாதிரி கை தட்டான். ஏன்டா எனக்கு வந்தா முட்டை தக்காளி சட்னி, அவனுக்கு வந்தா ரத்தங்கிற மாதிரி அந்த கேரக்டர் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லை நீங்க. ஆனால் இந்த இந்த கதையிலேருந்து எடுத்துக்கணும்னு வைங்களேன், நம்ம வந்து 2 விஷயம் எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அப்படியே ரொம்ப ஹீரோவா இல்லை ஹீரோயின் மாதிரி அப்படி ஏன் அதை மாதிரி காமிக்கணும்? ஒருவேளை நம்ம வந்து நம்ம ரியல் ஃபேஸை காமிச்சா ஒருவேளை கல்யாணம் நடக்காது அந்த பயம் வேணா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏன்னா அது வந்து ஒரு ஏமாற்றம் தான். நம்மளா இல்லாத ஒரு மாதிரி நம்ம வந்து காமிச்சிக்கோம். நான் வந்து இப்படி தான் நான் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட்ங்கிற மாதிரி காமிச்சதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்துல சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரியாலிட்டி தெரியும் போது ஒரு ஏமாற்றம் மாதிரி இருக்கு. அதனால வந்து டைவர்ஸ் நிறையா வருதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அதனால நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட ஃபுல்லாக சொல்லனாலும் ஒரு 80% ஆச்சும் சொல்லலாம். இது மாதிரி நான் கோவப்படுவேன். இது மாதிரி ஏதாச்சும் அது மாதிரி சொல்லி கல்யாணம் பண்ணா சொன்னா அவரோட கல்யாணம் ஆகுமா என்னன்னு தெரியல. ஆனால் அதுதான் நல்லது. இல்லைன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தான் அதில் வந்து ஈகோ வராது. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா டைவர்ஸ் ஆகிறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டா, இது வந்து உண்மையாக நடந்த கதை. இது வந்து படத்தில் சொல்லல. படத்தில் வந்து விக்னேஷாந்துக்கு வந்து வாய் விட்டுருவாரு. இந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணுங்க வந்து இதை மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிடுவாரு. அதனால அவருக்கு டைவர்ஸ் ஆகும். இதே மாதிரி வந்து எங்கள் டியூஷன் சார் வந்து ஒரு சொன்னார் உண்மையாக நடந்த கதை. அவர் டியூஷனில் படிக்கிற ஒரு பையன் வந்து செயின் ஸ்நாச்சிங் அந்த இதில் வந்து மாட்டிக்கிட்டான். அவங்க அக்கா வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதோ சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையில் வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி திருட்டு குடும்பம் தானா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அக்கா சொன்னோன்னா அவங்க வந்து தூக்கு போட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கல்யாணம் நடக்குதுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வார்த்தை விடுறது வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க. ஏன்னா சொல்கிற சொல்லு வந்து அவங்கள எந்த அளவுக்கு காயப்படுத்துதுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னா இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம வந்து வாய் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மேட்டரை வந்து இந்த படத்துலேருந்து எடுத்துக்கிறோமா அது அதை மாதிரி பார்த்தா இந்த படம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை பை சி யூ.